சிவாஜி கணேசன் வந்து ஒரு கிண்ணத்தை எந்துகிறேன் ஏன் 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 அப்படின்னு ஒரு குடியாரா நடிப்பாரு. ஆனா எம்ஜிஆர் நடிப்பாரா? ஒருத்தன் குடியாரா தான் இன்னொருத்தன் குடிக்கிறது. தைரியமாக சொல்லி மனிதன் தானா விமர்சனத்துக்கு இன்னொரு கேரக்டரை பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கு. இப்ப ஜெய்சங்கரை பாருங்க, அந்த காலத்துல ஜேம்ஸ் பாண்டா இருந்திருக்காரு. அவர் எல்லா படத்துக்குமே வேற வேற விஷயங்கள் துப்பறிவாளர் வச்சிருக்காரு. எல்லாரும் வேற வேற பாதையில பயணிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் படம் பாத்தீங்கன்னாலும், அஜித் படம் பாத்தீங்கன்னாலும், விஷால் படம் பாத்தீங்கன்னாலும் எல்லாத்துலயுமே ஆக்ஷன்ங்கிற பேர்ல ஒரே குப்பையத்தை நம்ம கண்ணில் கொட்டுறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கிற போது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை டூர்ல ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா என்ன, அதை நிர்வாகம் கைவிட்டுருச்சு, வனத்துறை கைவிட்டுருச்சு அவனை காப்பாத்துறதுக்கு, போலீஸ் வந்து ஒத்துழைக்க மறுக்குது, யாருமே இல்லாத அப்ப வந்திருக்கிற ஒருத்தனே வந்து அதுக்குள்ள இறங்கி பார்த்தான், மீட்பதற்கு முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புத்துணர்வு, அதற்குள்ள ஒரு புதிய அனுபவத்தை வந்து அந்த படம் தருகிற போது எல்லாம் கொண்டாடுறாங்க. அங்க அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் மலையாளத்தில் இருக்கார். அவர் வந்து அவார்டு ஃபிலிம் தான் எடுப்பார், நேர்த்தியான உலக படங்கள் எடுப்பார். அவருக்கு வந்து மம்முட்டி வந்து காட்சி கொடுப்பார். நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் காரணம் யாராவது பெரிய ஹீரோக்கள் டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. 5 கோடி ரூபாய்க்கும் குறைவாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் 200 கோடிக்கு மேல வசூல் செய்யும். இதை பார்த்தாவது கதாநாயகர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஒரு மாற்று சினிமாவுக்கான முயற்சியை வந்து தமிழ்ல செய்யணும். கதாநாயகர்கள் அதிகபட்ச சம்பளத்துக்கு முயற்சி செய்யறதுனால நல்ல படங்களை கைவிட்டுட்டு மசாலா படங்களை நோக்கி வேகமாக போறாங்க. இந்த சூழல் நீடித்தால் இனிமேல் நல்ல படங்களை மலையாளத்திலோ வேறு மொழிகளிலோ ஈரானிய படங்களிலோ கொரியா படங்களிலோ தேடி வர வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் குப்பை படங்கள் மட்டும்தான் வரும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் திரைப்பட விமர்சகர் திரு ராஜகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலத்தில் தமிழ்நாடே கொண்டாடிய ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். ஒரு மலையாள திரைப்படத்துறையில் எடுத்த படம் தமிழ்நாட்டில் ஓஹோன்னு கொண்டாடப்பட்டது. ஆனால் தமிழ் திரைப்பட உலகம் வந்து அப்படியே மங்கி தூங்கிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஒரு நல்ல படத்தை தமிழ் சினிமா கொடுக்க மறுக்குது? மஞ்சுமல் பாய்ஸ் வெற்றி பெற்றதற்கே குணா குகை தான் காரணம். குணா குகையை பார்வையிட வந்த மலையாளத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள்ல ஒருவர் அந்த பள்ளத்தில் மாட்டிக்கொண்டு அவரை மீட்பதற்கான போராட்டத்தை அவர்கள் படமாக எடுத்திருக்கிறார்கள். சினிமா பார்ப்பதற்காக எதற்காக நாம் செல்கிறோம்? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். ஒரு புதிய அனுபவத்தை பெற வேண்டும், ஒரு புத்துணர்வை பெற வேண்டும். ஒரு குழந்தை வந்து நிலாவை பார்த்து ரசிக்கிற போது வியக்கிறது. வயதானவர்களுக்கு நிலாவை பார்த்து வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. முதல் முறையாக கடல் பார்த்த அனுபவம், முதல் முறையாக ஒரு பூவை ரசிக்கிற அனுபவம், முதல் காதல், முதல் முத்தம் என்று ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பரவச உணர்வுக்கான அனுபவத்தை வந்து சினிமா எப்பொழுதுமே அள்ளி தருகிறது. ஒரு நல்ல சினிமா பார்ப்பது என்பது தன் கண்ணீரால், தன்னுடைய கண்ணீராலேயே தன் ஆன்மாவை கழுவி கொள்ளுகிற சுக அனுபவம் என்று ஒரு பெரிய அறிஞன் சொன்னான். இதற்கு என்ன அர்த்தம்னா, சொந்த வாழ்க்கையிலே ஒரு தாயை மதிக்காதவன் ஒரு சினிமா பார்த்து தாயின் அன்பை பற்றி ஒரு படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு ஆடுவான். அந்த அனுபவத்தை தான் சொல்றான். தன்னுடைய கண்ணீராலேயே தன்னையே கழுவி கொடுக்கிறான் ஒரு மனிதன், சுத்தப்படுத்தி கொடுக்கிறான். அதுவும் எதை சுத்தப்படுத்தி கொடுக்கிறான்? உடலை கூட அல்ல, தன் மனதை கூட அல்ல, தன் ஆன்மாவையே, தன் உயிரையே சுத்தப்படுத்தி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. ஒரு சினிமா பார்க்கிற போது அதில் நடக்கிற ஒரு காதல் காட்சியை பார்க்கிற போது அவன் காதலிக்கிறான். ஒரு குழந்தையை பார்க்கிற போது அவனே குழந்தை பருவத்துக்கு மாறுகிறான். ஒரு நல்ல பாடலை கேட்கிற போது ஒரு வேறொரு உலகத்திற்கு அவன் ஒரு பறக்கிறான். ஒரு மரண காட்சியில் தானே வந்து தனக்கே நிகழ்ந்தது போல் அழுகிறான். இவ்வளவு பரவச உணர்வுகளையும் ஒரு பிம்பமாக இருக்கிற சினிமா அவனுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கெடுக்க முடியும் என்பதற்கு தமிழ் சினிமாவுக்கு நிறைய படங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பா என்ன செய்வான்னா, ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது மாதிரி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான்கிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி பதிலில் குமுதத்தில் கேட்கும்போது கேட்டாங்க, இன்னொரு கண்ணதாசன் பிறப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பதில் சொன்னாரு, கடவுளுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு கண்ணதாசன் தான், ஒரே ஒரு திருவள்ளுவர் தான், ஒரே ஒரு கலைஞன் தான் இருக்க முடியும். ஒரு பாரதி ராஜா தான், ஒரு மணிரத்னம் தான். கலைஞர்களை பொறுத்தவரையில ஒரு தனித்தன்மை தான் அவர்களுக்கானது. இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி புரிந்து கொள்றாங்க? எல்லாருக்குமே உறவு, எல்லாருக்குமே வந்து பிரிவு இருக்கு, எல்லாருக்குமே கண்ணீர் இருக்கு, காயம் இருக்கு, வருத்தம் இருக்கு, துரோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை வந்து ஒரு கதாபாத்திரம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு படைப்புக்கான அடிப்படை.
இவன் என்ன பண்றான்னா, பருத்தி வீரன் ஒரு படம் ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு அழுக்கு லுங்கியோட ஒருத்தன் ரவுடி மாதிரி வந்து ஷேவ் பண்ணாத தாடியோட ரவுடி மாதிரி இருக்கானா, அதே மாதிரி நூற்றுக்கணக்கான படத்தை திருப்பி எடுக்கிறான். ஒரு படத்துல பார்க்காமலே காதல்னு ஒருத்தன் படத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேட்காமலே காதல் அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து திடீர்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா, இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் கூட்டிட்டு வந்து நீ டைரக்ட் பண்ணுறாங்க. புதிய அனுபவத்திற்கான வாய்ப்பை வந்து பெறவே முடியாது. இப்போ எம்ஜிஆருடைய ஒரு பேட்டர்ன் இருக்கு சினிமாவில், அந்த சிவாஜி கணேசன் பின்பற்றவே இல்லை. சிவாஜி கணேசன் வந்து குஷ்டரோகியா நடிப்பார், எம்ஜிஆர் நடிப்பாரா? இல்லை, அவர்களும் தனி எம்ஜிஆர் வந்து ரோஜாப்பு மாதிரி வந்து ஒரு இதில் நடிப்பார். சிவாஜி கணேசன் வந்து ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் 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 அப்படின்னு ஒரு குடியாரா நடிப்பாரு. ஆனா எம்ஜிஆர் நடிப்பாரா? நடிக்க மாட்டாரு. ஒருத்தன் குடியாரா இருந்தா இன்னொருத்தன் குடிக்கிறது தைரியமாக சொல்லி மனிதன் தானா விமர்சனத்துக்கு இன்னொரு கேரக்டரை பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கு. இப்ப ஜெய்சங்கரை பாருங்க, அந்த காலத்துல ஜேம்ஸ் பாண்டா இருந்திருக்காரு. அவர் எல்லா படத்துக்குமே வேற வேற விஷயங்கள், துப்பறிவாளர் அப்படின்னு நடிச்சிருக்காரு. எல்லாரும் வேறு வேறு பாதையில பயணிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் படம் பார்த்தீங்கன்னாலும், அஜித் படம் பார்த்தீங்கன்னாலும், விஷால் படம் பார்த்தீங்கன்னாலும், எல்லாத்துலேயுமே ஆக்ஷனுங்கிற பேரில் ஒரே குப்பையத்தை நம்ம கண்ணில் கொட்டுறாங்க. கொண்டு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்குற போது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒருவேளை டூரில் ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதை நிர்வாகம் கைவிட்டுருச்சு, வனத்துறை கைவிட்டுருச்சு அவனை காப்பாற்றுறதுக்கு, போலீஸ் வந்து ஒத்துழைக்க மறுக்குது, யாருமே இல்லாத அப்ப வந்திருக்கிற ஒருத்தனே வந்து அதுக்குள்ள இறங்கி பார்த்தான், மீட்பதற்கு முயற்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு புத்துணர்வு, அதற்குள்ள ஒரு புதிய அனுபவத்தை வந்து அந்த படம் தருகிற போது எல்லாரும் கொண்டாடுறாங்க. 5 கோடி ரூபாய்க்கும் குறைவாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் 200 கோடிக்கு மேல வசூல் செய்யும். இதை பார்த்தாவது கதாநாயகர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ஒரு மாற்று சினிமாவுக்கான முயற்சியை வந்து தமிழ்ல செய்யணும். தமிழ் அப்படி சினிமாவே வரலையா அப்படின்னு கேட்டால் நிறைய வந்திருக்கிறது. புதிய முயற்சிகளுக்கான இயக்குநர்கள் நிறைய இருக்கு. இப்ப ஒவ்வொரு தயாரிப்பிலையும் ஒவ்வொரு படமும் ஒரு புதிய இயக்குனரை வைத்துக்கொண்டு ஆர்பி சௌத்ரின்னு ஒரு தயாரிப்பாளரை நிறைய இயக்குநர்களை அவர் ஏறத்தாழ ஒரு 50-60 இயக்குநர்களுக்கு மேல நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறார். அதுலதான் லிங்குசாமி டைரக்டர் ஆனாரு. அதுலதான் எவ்வளவோ பேர் டைரக்டர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள் பூராமே அந்த ஆர்பி சௌத்ரியோட சூப்பர் குட் பிலிம்ஸ் உருவானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அப்படி ஏதாவது நிறுவனம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கார்பரேட் நிறுவனங்கள் தான் இருக்கு. 100 கோடிக்கு வந்து படம் எடுக்கிறோம், 200 கோடிக்கு படம் எடுக்கிறோம், அந்த ஹீரோவுக்கு சம்பளம் 50 கோடி, இந்த ஹீரோவுக்கு சம்பளம் வந்து 150 கோடி சொல்றாங்கல்ல. படம் பார்க்க முடியா இருக்கா அப்படின்னு பார்த்தா படம் பிரம்மாண்டமா இருக்கு. இவன் வந்து பிரம்மாண்டம்ங்கிற பேர்ல ஒரு குழந்தைய நம்ம கைகளில் கொடுக்கறத கொஞ்சிறதுக்கும் ஒரு பொம்மையை கையில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. குழந்தை கொடுக்கும்போது அதோடைய தன்மை வேற, அதுக்கு உயிர் இருக்கு. பொம்மைக்கு உயிர் இருக்கா? பிரம்மாண்டம்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிற படங்கள்ல ஒரு உயிர் இல்லாம இருக்கு, ஒரு ஆன்மா இல்லாம இருக்கு, அந்யோன்ய தன்மைகள் இல்லாமல் இருக்கு. அதனாலதான் ஓடாம இருக்கே தவிர. ஆனா தமிழ்ல ரொம்ப சிறந்த இயக்குநர்கள் வந்து இந்த குறுப்பட இயக்குநர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு புதிய அலையை உருவாக்குறாங்க. அந்த அலையில தான் விஜய் சேதுபதி மாதிரியான ஹீரோக்கள்லாம் வந்தாங்க. கார்த்திக் சுப்புராஜ்ல இருந்து இன்றைக்கு வெற்றிகரமான இயக்குநராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்துருக்காங்கன்னா பழையபடி ஹீரோயிச சினிமாவுக்குள்ள மசாலா சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. மசாலா சினிமானா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ரொம்ப நாளா. இன்னும் மசாலானா சமையலுக்கு தானே பண்ணுவாங்க, மசாலாலாம் போடுவாங்க, மசாலா டீஸ் கேட்டிருக்கோம், மசாலா இதெல்லாம் பார்த்துருக்கோம். சினிமாவில் என்ன மசாலான்னு சில பேர் கேட்குறான். மசாலாங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க சமையல் பண்றப்ப அசைவம் சமைச்சீங்கன்னா கவுச்சி வாடை வராம இருக்கிறதுக்காக தூவப்படுறது மசாலா. நீங்க சைவம் சமைச்சீங்கன்னா பச்சை வாடை வராம இருக்கிறதுக்காக காய்கறியில பச்சை வாசனை வராம இருக்கிறதுக்காக போடப்படுற மசாலா. அப்போ உண்மைத்தன்மையை இல்லாமல் செய்வதுதான் மசாலா சமையல். இல்லை, இது திரைப்படத்துல எப்படி பாக்குறீங்க மசாலா? ஒண்ணும் இல்லை, ஒருத்தன் 40 பேர் அடிக்கிறான் இல்லையா கணக்கணமா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துல மிகச்சிறந்த ராணுவ மேஜர் ஒரு ஆளு மிகப்பெரிய பயிற்சி பெற்று ராணுவத்தை கூட்டுவாங்க. 40 நோஞ்சான சுத்தி நிப்பாட்டுங்க. 40 நோஞ்சான ஒரு மேஜர் அடிச்சுடுவாங்க. இல்லை 40 நோஞ்சானது மேஜர் அடிப்பாங்களாம். யதார்த்தத்துல 40 நோஞ்சானது மேஜரை கொண்டுருவாங்க. இது யதார்த்தம். தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு நோஞ்சா என்ன செய்யறான்னா 40 வீரங்களை அடிக்கிறான். அச்சானுபாகமான ஆளுகளை பூரா அடிக்கிறான். அவன் தட்டுனான்னா சுவர் விழுகுது, இவன் தட்டுனான்னா எதுவுமே விழுக மாட்டேங்குது.
அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம கண்களுக்கு முன்னால அவன் ஒரு பொய்யை வந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ சினிமாவுக்கான ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோ வந்து தோற்றுவாரா, ஹீரோ வந்து இழந்துருவாரா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ புதிய முயற்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இல்லாமல் இருக்குது. அப்போ நட்சத்திர மதிப்பு, ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து ரிலீஸே ஆக முடியாமல் இருக்குது. அதுக்கான வியாபார சாத்தியங்கள் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது போன்ற துயரங்கள் தான் நல்ல படம் வராதுக்கா. இல்லை, ரசிகர் மத்தியில் வந்து ஒரு பல காலகட்டங்களில் வந்து மாற்றுதல்கள் நிறையவே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோக்களுக்கான படங்கள் ஓடின ஒரு காலம், இப்போ இசைக்கான ஒரு படங்கள் ஓடின காலம், இப்போ இயக்குநர்களுக்கான காலங்கள். இப்போ இயக்குனரை பார்க்குறாங்க, எந்த இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதுவே பல காலங்கள் மாறிட்டே இருக்குது. ஆனால் தமிழ் சினிமா நொழிஞ்ச மாதிரியே இருக்குது, இன்னும் மீண்டு வரலையா? பழைய ஒரு 80களில் எடுத்து பார்த்த படங்களில் வந்து இப்போ பார்க்க முடியல. எதனால் அந்த மாற்றங்கள்? இல்லை, 80களில் வந்த படங்களையே மறுபடியும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய படங்களையே பல திரையரங்குகளில் கூட்டம் வராததுக்காக திரும்ப படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அழகிங்கிற படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்பதிவு தொடங்குகிறதுன்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா படங்களுமே மறுபடியும் ரிலீஸ் ஆக வேண்டியது என்ன காரணம்னா, இவங்க கொலைப்புத்தா நம்மளை கொண்டிருக்காங்க. நீங்கள் எல்லா வகையான உணவும் தின்னு முடிச்சதுக்கு பின்னாடி என்னடா அது டெய்லி வந்து பிரியாணி சாப்பிட முடியுமா ஒருத்தன் அப்படிங்கிறப்ப கடைசியாக வந்து ஒரு பழைய கஞ்சியும் ஏதாவது ஒரு கொஞ்சம் மோர் இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு இடம் வந்தது இல்லையா, ஒரு திகட்டல் கொடுத்து இல்லையா, அந்த இடத்திற்கு தமிழ் சினிமா வந்து வந்திருக்காரு. உணவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போ எல்லா படங்களுமே மறுபடியும் வந்து ரிவர்ஸை நோக்கி போகிறான்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற படங்கள்லாம் வந்து தாங்க முடியலைன்றதா அர்த்தம். இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, அது அந்த படத்துக்கான இயக்குநர்கள் கிடைக்கலையான்னு கேட்குறேன். இயக்குநர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, கதை சொல்கிறவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க ரீச் பண்ணுறதுக்கான சூழல் வந்து இங்கே என்னவா இருக்கிறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் ஒரு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி ஒரு முறையான தேர்வில் வந்து வருவார். நல்லா படித்து அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக பண்ணி அவர் ப்ரிப்பேர் ஆகிறனா வந்துடுறாரு. அவர் சினிமாவுக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோவுக்கு வந்து நீங்கள் பழக்கமாக இருக்கிற ஒரு உதவி இயக்குனராக இருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த ஹீரோ மனசு வச்சா நீங்கள் டைரக்டர் ஆகலாங்கிற நிலைமை தான் இங்கே இருக்குது. இங்கே முறைப்படி வந்து கதை இலாக்காவே ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு கதை சொல்வதை கேட்டு, இப்போ ஹாலிவுட்டில் மற்ற ஐரோப்பிய சினிமாக்கள் எல்லாம் கதைக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த டைரக்டர் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது. இங்கே என்னன்னா, கதாசிரியர் என்கிற வகையவே அழிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அன்னைக்கிளி படத்தில் வந்து கதை எழுதின ஆர் செல்வராஜ், அவர் தான் பின்னால் நிறையா படங்கள், அதாவது அவர் முதல் மரியாதை, எல்லா படங்கள், பாரதி ராஜாவுடைய மிகச்சிறந்த படங்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து கதை வசனம் எழுதியிருக்கிறார். அவர் தான் அலைபாயுதேங்கிற மணிரத்னம் படத்துக்கும் அவர் தான் இன்னைய ட்ரெண்டிங் வரைக்கும் அவர் இருக்கார். விக்ரம் பிரபு வரைக்குமே அவர் படங்கள், நிறைய படங்கள் கதை எழுதியிருக்காரு. இப்போ இந்த தலைமுறைக்கு இன்னொரு ஆர் செல்வராஜ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம்னா, ப்ரொடியூசர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, டைரக்டரை கதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. டைரக்டருக்கு வந்து என்ன செய்யறாருன்னா, கதாசிரியருக்கான இன்னொரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு ஆகும். இவங்க கதை சொல்கிறாங்க. இந்த சொன்ன கதையை அவன் எடுத்துருவானாங்கிற ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. சொன்ன மாதிரி கதை எடுத்துருவாங்களா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி போகிறதுனால இந்த கதாசிரியர்கள் என்கிற ஒரு வகையே இல்லாமல் நம்ம ஒடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஆர் செல்வராஜோ, ஒரு கலைமணியோ, ஒரு கலைஞானமோ, ஒரு ரத்தனகுமாரோ, அந்த வகை சார்ந்த ரைட்டர்ஸ் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ வேதம் புதிதுங்கிற ஒரு கதையை வந்து கண்ணன் ஒருத்தர் தான் வந்து அந்த கதை எழுதியிருக்கிறார். வேதம் புதிது கண்ணனே அவர் பேர். அவர் முகநூல் சமூக வலைதளத்தில் கூட இருக்கார். அவர் பிறப்பால் ஒரு பிராமின். அந்த சமூகத்தினுடைய தவறுகளை ஸ்கிரிப்டாக பண்ணி அவர் வந்து பாரதி ராஜாட்ட வந்து கொடுக்குறாரு. அவர் ஒரு பிரமாதமான ஒரு படமாக பண்ணுறாரு. சாதி ஒழிப்புக்கான ஒரு திரைப்படமாக பண்ணுறாரு. ரிலீஸுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்துச்சு. அந்த சமூகமே அவரை ரொம்ப வெறுத்து ஒதுக்குனாங்க. அவர் கிட்டத்தட்ட சினிமா விட்டே போயிட்டார். அவர் அமெரிக்காவில் குடியிருக்கிறாரு. அந்த மாதிரியான சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார். இப்போ இந்த புதிய அனுபவம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பாருங்கள், பா ரஞ்சித் என்று ஒருவர் வருகிற வரைக்கும் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையோ, வடசென்னை சார்ந்த இளைஞர்களையோ குற்றவாளிகளாக மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு மாரி செல்வராஜ் வருகிற வரைக்குமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு சினிமாங்கிறது இல்லை. அப்புறம் ஒரு இடதுசாரி சினிமாவை வந்து ஏற்கனவே முன்னாடி சில பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்கனாலும் சமகாலத்தில், இன்றைய காலகட்டத்தில் சமீபத்திலே ஒரு ஆண்டுக்கு முன்பு மறைந்த இயக்குனர் ஜனநாதன் வந்து ட்ரை பண்ணார். மாதிரி திரைப்படங்கள், பேராண்மை மாதிரி திரைப்படம். இப்போ அடுத்த ஜெனரேஷனில் யாராவது இடதுசாரி இயக்குநர்கள் வந்து, இப்போ ராஜமுருகன் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் வெற்றிகரமாக அடுத்தடுத்து போனால் தான் அது நடக்கும். அப்போ அடுத்த தலைமுறைக்கு வேற இந்த மாதிரியான புதிய சித்தாந்தம் உள்ள இயக்குநர்கள் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த நாள் வரைக்குமே இஸ்லாமிய வாழ்வியல் குறித்த படங்களே வரல.
அவனை வந்து வன்முறையாளனா தீவிரவாதியா இப்பெல்லாம் காட்டியிருக்கானே தவிர இந்த கமலஹாசன் எடுத்த விஸ்வரூபம் மாதிரி மோசமான படங்கள் இருக்கே தவிர இல்லை இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த சாதிய சைன் வந்து சினிமாவில் புகுந்ததா இல்லை நான் பழைய படத்துலேயே வந்தது? இல்லை, எல்லா காலகட்டத்திலையுமே டைலாக்லேயே உண்டு. என்ன முதலியார் என்ன ஆளக்கானா அப்படின்னு டைலாக்லாம் வச்சிருக்காங்க. எல்லா காலத்திலையுமே சாதிய பிரதிபலிப்பு இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜட்ஜா நடிக்கிறார் ஒருத்தர் வச்சுங்களேன், அவர் வெள்ளத்தோட இருக்கிறவர் மட்டும்தான் ஜட்ஜா நடிப்பார். இந்த சாருகாசன் டோன்ல இருந்தால் தான் ஜட்ஜா நடிப்பாங்க. இப்போ சாலமன் பாப்பையா மட்டும்தான் கொஞ்சம் அவர் பாப்புலரான ஆளுங்கிறனால அப்படி காட்டிட்டாங்க ஒரு ஆள், அவ்வளோதானே தவிர இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்கின் டோன் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் நேர்மையான அதிகாரி, ரொம்ப ஒரு உண்மையானவர் அப்படின்னா அவர் பூணூல் போட்டு தான் அவரை காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே சாதி இருக்குது சினிமாக்குள்ள. ஏதோ பாரஞ்சித் வந்தவொன்னா மாரிசெல்வராஜ் வந்தவன் வந்துருச்சு கொஞ்சம் பேர் போய் சொல்கிறாங்க, அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே எத்தனையோ படங்கள் வந்து தேவர் மகன் படங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்துருச்சு. எல்லா காலத்துலையுமே இருக்கிறது. எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, அதை வந்து சினிமாவுக்குள்ள சாத்தியப்படுத்தணும். இப்போ நம்ம சமூக நீதிலாம் பேசுகிறோம்ல அரசியலில், எல்லா சமூகத்திற்குமான ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். அவங்களுக்கு தொகுதியில் எம்எல்ஏக்கள் வேணும், அவங்க குரல் ஒழிக்கப்படணும்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி எல்லா தரப்பு மக்களினுடைய உணர்வுகளையும் சொல்லுகிற கலை படைப்பு இருக்கணும். அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு அருமையான ஒரு வாசகம் சொன்னார். என்னன்னா, ஒரு சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு திரைப்படம் உதவுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் ஈழப்பிரச்சனையில் வந்து என்னென்ன அவலங்கள் நேர்ந்திருக்கு அப்படிங்கிறது குறித்த திரைப்படங்கள் பார்த்தா ஒரு வெளிநாட்டவர் அந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மக்கள் சினிமாங்கிறது ஒன்று உருவாகணும். இப்போ சில பேர் வந்து க்ரௌடு ஃபண்டுங்கிற பேரில் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி படம் பண்ணுறோம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நடைமுறையில் சக்ஸஸ் ஆகலை. இப்போ மக்களுக்கு, அதாவது நல்ல திரைப்படங்களுக்கான ஒரு சூழல் வந்து இப்பொழுது இல்லை. புதிய தயாரிப்பாளர்கள் இல்லை. அப்படி மீறி படம் எடுத்தாங்கன்னா சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கு ரிலீஸ் செய்ய முடியல, ரிலீஸ் செஞ்சால் தேட்டருக்கு ஆள வர வைக்க முடியல. இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. இந்த சவால்களை கடந்தால் ஒரு வேளை வந்து நல்ல சினிமாக்கள் வரலாம். நம்ம ஊர்லேயும் நல்ல படங்கள் வந்திருக்கிறது, மிகச்சிறந்த படங்கள். எந்த இடத்துல தமிழ் சினிமா தோல்வியை பார்த்து இங்கே குறிப்பிட சொல்றது, ஏதாவது தமிழ் சினிமா மீண்டு எழுந்ததுன்னா என்ன செய்யணும்? அது முழுக்க கதாநாயகர்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோக்கள்லாம் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இப்போ மம்முட்டி வந்து ஒரு சிறந்த இலக்கிய வாசிப்பாளராக, ஒரு ரசனை மிக்கவராக இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான கதைகளை அவர் தேர்வு செய்கிறார். அங்கே அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் மலையாளத்தில் இருக்கார். அவர் வந்து அவார்டு ஃபிலிம் தான் எடுப்பார், நேர்த்தியான உலக படங்கள் எடுப்பார். அவருக்கு வந்து மம்முட்டி வந்து காட்சி கொடுப்பார். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்க, யாராவது பெரிய ஹீரோக்கள் டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இங்கே. இப்போ இந்த மாதிரி கல்ச்சர் இங்கே கிடையாது. கேரளாவோட மலையாளத்தில் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குது. அப்போ என்னென்னா, நம்மளுடைய ஹீரோக்கள் யாருமே இலக்கிய ரசனை மிக்கவர்களாகவோ பெரிய வாசிப்பு பழக்க முடியவர்களாகவோ பெரும்பாலான பேர்கள் இல்லை. அவங்களுக்கு அதீதமான சம்பளம், அதீதமான வாழ்க்கை கிடைக்கிற போது அதை கொண்டாட்ட மனநிலைக்கு ஆளாவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு சிறந்த கலைஞர்களை கண்டுபிடிப்பதற்கான அறிவுத்திறன் வந்து அவங்ககிட்ட பெரிய அளவில் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் அவங்களுக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள கூட வச்சுக்கிறாங்க, அப்படி தான் செய்கிறாங்களே தவிர. அதனால தான் என்னென்னா, சிறுத்தை சிவாவுக்கு வந்து படம் கிடைக்குது. அவர் என்ன தனித்துவமான படம் எடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதிலே கிடையாது. அப்போ அவங்களுக்கு அவர் அஜித்துக்கு வேண்டப்பட்டவங்க, அதனால் அவருக்கு வந்து ஒரு டேட் கொடுப்பாருங்க. அவர் அப்படி தான் இருக்கே தவிர ஒரு சிறந்த கதை இதனால இதுக்கு டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற சூழலை வந்து ஹீரோக்கள் உருவாக்கிக்கிறது ஒன்று. பிஸ்னஸ் முழுக்க ஹீரோக்கள் கையில் இருக்கிறதுனால நல்ல படம் எடுக்கிறவங்ககிட்ட ஹீரோ கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு படம் நடித்தவன் 2 படம் நடித்தவங்க வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது தேட்டரில் வர வைக்கிறதுக்கான விளம்பர உத்திகளுக்கு இது வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து தொடர்ந்து பல பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஒரு வெகுஜன பத்திரிகைன்னு ஒன்று இருக்குது, ஒரு தினத்தந்தி மாதிரி ஒரு பத்திரிகை இருக்குது. இப்போ ரொம்ப தேர்வு செஞ்சு அரசியல் கட்டுரைகள்லாம் படிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. அவருக்கு ஒரு நாளிதழ் வேணும் அப்படின்னா அவர் என்ன தேர்வு செய்கிறாரு? ஒரு தமிழ் கிண்டுவோ அல்லது ஒரு தினமணியோ பார்த்தார். ஒரு இடதுசாரியாக இருக்கிறவருக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? ஒரு தீக்கதிர் வாங்கி படிப்பார். ஒரு திமுக தீவிர விருப்பமுடைய ஒரு முரசொலி படிப்பாங்க. இப்போ வேறுபட்ட சினிமாக்களுக்கு வேறுபட்ட வகைக்கு இங்கே வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. கரெக்டாக 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் அதே திரையரங்கம் தான். ஒருத்தர் 5 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறானா அதே திரையரங்கம் தான். டிக்கெட் விலை ஒரே டிக்கெட் விலை தான். அப்போ ஒரு சிறு பத்திரிகை நடத்துகிறான் சில பேர். ஆனந்தவனை படிக்கிறவன் அது படிக்கிறான். சிறு பத்திரிகை தான் ஒரு உயிர்மை காலேஜ் ஒன்று படிக்கிறான், ஒருத்தன் தீராநதி படிக்கிறான். இப்போ அவனுக்குன்னு அந்த மாதிரி இன்டலெக்சுவல்ஸ் வந்து ஒரு 1000 பேருக்காக ஒரு பத்திரிகை கொடுக்குறான். இல்லை, இதுதான் இங்கே என்னென்னா, இப்போ தமிழ் சினிமா திரைப்பட ரசிகர்களை மலையாளம் திரைப்படம் மட்டும் இல்லை, ஆந்திரா அந்த பக்கம் தெலுங்குகள் தமிழ் ரசிகர்களை குறிவைத்து படம் எடுக்கிறாங்க.
அப்போ இங்க தமிழ் சினிமா ரொம்ப வீக் ஆயிடுச்சா? அவங்க தமிழர்களை குறி வச்சு படம் எடுக்கல, நல்ல படம் எடுக்கிறாங்க. ரசிகர் கண்டடைகிறான் ரசிகன், அவ்வளவுதான். அப்படிலாம் அவன் படம் எடுக்க மாட்டான். அவன் ஒரு சம்பவத்தை எடுக்கிறான், அது நல்லா இருக்குன்னு கேள்விப்படுறான், அந்த படத்தை போய் பார்க்குறான், அப்படிதானே தவிர அவங்க வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாம் அவங்க யாரும் குறி வைக்கல. இதுல என்னன்னா தனித்தன்மையா சிறந்த படங்களை எடுக்கிறதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னாங்க, ஒரு காலத்துல ராமராஜா பெரிய ஹீரோ, மைக்கு மோகன் ஒரு பாட்டு பாடினாலே படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அன்னைக்கு ஒரு பாடலை கேட்பதற்கான வாய்ப்பு இன்னைக்கு மாதிரி யூடியூப்ல கிடையாது. ஒரே ஒரு ஒளி மொழியும் தான் போடுவான் வெள்ளிக்கிழமை. அதுக்கு முண்டி அடிச்சு போய் முன்னாடி பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஒரே பாட்டுக்காக ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்த படங்கள்லாம் அப்போ உண்டு. 80களில் இளையராஜா இசைக்காக மட்டுமே படம் ஓடுனது உண்டு. ராமராஜனுடைய வெற்றி எல்லாமே இளையராஜாவுக்கு தான் போய் சேரும். அது ராமராஜன் வெற்றியே கிடையாது, இளையராஜாவின் வெற்றியா இருக்கும். அப்ப அப்படி ஒரு படங்கள் ஓடிச்சல. இன்னைக்கு உள்ளூர் படங்கள் கிடையாது. ஒவ்வொரு படமும் உலக படத்தோடு போட்டி கொடுக்குறது. நீங்க ஓடிடி தளத்துல பார்த்துக்கிட்டே வரும்போது உங்க படம் டூலெட் வருது, பக்கத்துல இன்னொரு படம் வரும். நீங்க அந்த படம் டூலெட் தரமா இருந்தா தான் அதை பார்க்குறான், இல்லைன்னா நகர்த்தி விட்டுருவான் டக்குன்னு. அப்போ அருவி மாதிரி படம், மேற்கு தொடர்ச்சி மாதிரி படம், பல வகையான படங்கள் இருக்கிறது. கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் நேர்த்தியான படமாக இருக்கணும், ஒரு மணிரத்னம் படம் மாதிரி நேர்த்தி இருக்கணும். இப்படி எதிர்பார்க்குறாங்கல்ல, இந்த குவாலிட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது. அதற்கான கலைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து குறைந்து கொண்டே வருகிறது. புதிய கலைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லை. புது டைரக்டருக்கு எந்த ஹீரோவும் டேட்டு கொடுக்க மாட்டான், புதிய நிறுவனங்களுக்கு எந்த ஹீரோவும் டேட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற சூழல் இங்கே நிலவுகிற போது நல்ல படம் எடுக்கிறவன் பூரா லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துட்டு அது தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு அவங்க குரூப், அல்லது தேட்டருக்கு வந்தும் கவனிக்கப்படாமல் ஒரு குரூப் வந்து தவிர்க்கப்பட்டு இருக்காங்க. இந்த சூழல் மாற்றப்படுறதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். இந்த தீர்வை வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தில் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, எப்படி வந்து பெரிய பெரிய கல்யாண மண்டபம்லாம் ஊர் பூரா இருக்கோ, அதே ஊரில் சமூக நல கூடம்னா அரசாங்கம் ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறான், அதுவும் மண்டபம் தான். அங்கே ஒரு திருமணம் நடத்திக்கலாம், குறைந்த வாடகை, மாநகராட்சி நகராட்சி சார். அது மாதிரி ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒவ்வொரு பேரூராட்சியிலையும், ஏன் எல்லா ஊராட்சிகள்லையும் கூட ஒரு மினி திரையரங்கம் கட்டி குறைந்தபட்ச கட்டணத்தை உருவாக்கி இந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களை அங்கு திரையிடுவதன் மூலமாக அந்த படங்களை காப்பாற்றலாம் என்கிற ஒரு ஆலோசனையை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. அதை ஜெயலலிதா வந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு இந்த பாலிசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அம்மா மினி திரையரங்கம் என்று ஆக்கலாம்னு ஒரு ஆலோசனைன்னு சொன்னாங்க. சேர்த்து கூட இருக்கிற ஐஏஎஸ்லாம் அது நடைமுறைக்கு வரவே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சூழலில் சிறு படங்களை காப்பாற்ற தவறினால் புதிய கலைஞர்கள், புதிய நடிகர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய தயாரிப்பாளர் யார் வரமாட்டான், வந்த முறை மாட்டிக்குவான், ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணால் ஓட முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறது. கதாநாயகர்கள் அதிகபட்ச சம்பளத்துக்கு முயற்சி செய்கிறதுனால நல்ல படங்களை கைவிட்டுட்டு மசாலா படங்களை நோக்கி வேகமாக போகிறாங்க. இந்த சூழல் நீடித்தால் இனிமேல் நல்ல படங்களை மலையாளத்திலோ வேறு மொழிகளிலோ ஈரானிய படங்களிலோ கொரியா படங்களிலோ தேடிக்கொள்ள வேண்டியதான். தமிழ்நாட்டில் குப்பை படங்கள் மட்டும்தான் வரும். ரசிகர்கள் அந்த குப்பையை விரும்புகிறவர்கள் பார்க்கலாம், விரும்பாதவர்கள் நிராகரிக்கலாம் என்கிற நிலைமை வந்துவிட்டு. மிக தெளிவாக உங்கள் பார்வையை முன்வைச்சிங்க. உங்கள் நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி.